வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா மலையாள சினிமால வெளியான 8 அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படம் இப்ப தந்தி ஒன் சேனல்ல தமிழ்லயும் அவைலபிளா இருக்கு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஃபுல் படத்தை பாருங்க. இது ஒரு பக்கவான சஸ்பென்ஸ் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் சூப்பரா கொண்டு போயிருப்பாங்க. நீங்க எதிர்பார்க்காத ட்விஸ்டும் வச்சிருப்பாங்க. இந்த படத்தோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். இப்ப டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே மேத்யூன்னு ஒருத்தரை காட்டுறாங்க. இவரோட வீட்டுல தனியா தான் இருக்காரு. நைட்டு நேரம் வெளியே இருந்து சவுண்டு கேட்கிற மாதிரிலாம் தோணுது. என்ன சவுண்டு கேக்குது அப்படின்ற மாதிரி இவரும் வெளியெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு இருக்காரு. இவர் வீட்டுக்கு வெளியே ஒரு மர்ம நபர் நிக்கிறத நமக்கு காட்டுறாங்க. இப்ப சட்டுன்னு அந்த மர்ம நபர் வீட்டுக்குள்ள பூந்துடுறான். பூந்தவன் இந்த மேத்யூவை அட்டாக் பண்ணிடுறான். அவன் யாரு என்னன்னு நமக்கு தெளிவா காட்ட மாட்டாங்க. ஒரு ராடு மாதிரியான பைப் வச்சுதான் மண்டையில அடிச்சிருப்பான். மேத்யூ அந்த இடத்துல இறந்து போயிடுறாரு போல. இப்ப மேத்யூ லேப்டாப்ல என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கான். அதே சமயம் மேத்யூ போன் இருக்கு பாத்தீங்களா, அந்த போன்ல இருந்து மேத்யூ ஒரு போட்டோ எடுத்துக்கிறான். அந்த போட்டோவை யாருக்கும் அனுப்பி வைக்கிறான். யாருக்கு அனுப்பி வைக்கிறான் அப்படின்றத தெளிவா நமக்கு காட்ட மாட்டாங்க. இப்ப கதையை முடிச்சவன் சைலண்டா இங்க இருந்து கிளம்பிடுறான். இங்கதான் 8ன்னு படத்தோட டைட்டில போடுறாங்க. இப்ப மேத்யூ கேஸ பத்தி நியூஸ்ல சொல்லிட்டு இருக்காங்க. மேத்யூ ஒரு ஸ்கூல்ல டீச்சரா வேலை பார்த்துட்டு இருக்காரு போல. இவரோட ஒய்ஃபும் பொண்ணும் வெளியூருக்கு போன கேப்ல தான் இவர் இறந்து போயிருக்காரு. யாரு கொன்னான்னு தெரியல, விசாரணை போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த இடத்துக்கு இன்ஸ்பெக்டரும் அவரோட அசிஸ்டன்டான எஸ்ஐயும் வரத நமக்கு காட்டுறாங்க. அவங்க லேடி எஸ்ஐயா இருப்பாங்க. ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி உள்ள நுழைஞ்சு தேடி பார்த்துட்டு இருக்காங்க. எதாவது கிடைக்குமான்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஃபோர்ஸ்ட் என்ட்ரி மாதிரி ஹீரோக்கு தெரியல. சோ வந்தவங்க மேத்யூக்கு வேண்டியவங்களா இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் இவர் யோசிக்கிறாரு. வேற ஏதாவது கிடைக்குமா அப்படின்ற மாதிரிலாம் பார்த்துட்டு இருக்காரு. இங்க இருக்க லேடி இருக்காங்கல்ல, அவங்க என்ன சொல்றாங்கன்னா சில்லி பவுடரை யூஸ் பண்ணிருக்காங்க சார். நம்ம நாய் மூலியமா ட்ரேஸ் பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த விஷயத்த பண்ணிருக்காங்க. பக்காவா பிளான் பண்ணி இதை பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப இவருக்கு சீனியர் கிட்ட இருந்து கால் வருது. சீனியரும் கேஸை பத்தி எல்லாம் கேட்கிறாரு. சரி, இவனுக்கு தெரிஞ்ச யாரோ தான் இதை பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நான் சீக்கிரமாவே உங்களுக்கு ரிப்போர்ட் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரிலாம் இவரும் சொல்றாரு. இன்ஸ்பெக்டரும் லேடி எஸ்ஐயும் சேர்ந்த மாதிரி தான் சீனியரை பார்த்து பேசுறதுக்காக வந்திருக்காங்க. அந்த எஸ்ஐ இருக்காங்கல்ல, கடைசியா மேத்யூவா அவரோட ஃப்ரெண்டான சாஜீவ் கூட தான் சாட் பண்ணிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்ப சாஜீவை கூப்பிட்டு விசாரிக்க வேண்டியதுன்னு அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. அதுல ஒரு பிரச்சனை இருக்கு சார். சாஜீவ் அவன் வீட்டுல வச்சு சூசைட் பண்ணி இறந்திருக்கான். அவன் குடிக்கிற ட்ரிங்க்ஸ்ல சைனைடு கலந்துதான் இறந்து போயிருக்கான். மேத்யூ இறந்து போயிட்டான். அடுத்த டார்கெட் நம்மளா இருக்க கூட வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி அவன் சூசைட் பண்ணி இறந்திருக்க வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லைன்னா மேத்யூவை கொன்னதே கூட இவனா இருக்க வாய்ப்பு இருக்கு. மேத்யூவை கொன்னிட்டு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் இவனுக்கு உறுத்தலா இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு. அதனால கூட சூசைட் பண்ணிருக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் லேடி எஸ்ஐ சொல்லிட்டாங்க. மேத்யூவை சாஜீவ் கொண்டிருக்க வாய்ப்பு இல்ல. ஏன்னா அந்த டைம் அவனோட போன் டவர் வீட்டுல தான் காட்டுது அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. சாஜீவ் போனை வீட்லயே வச்சுட்டு கொலை பண்றதுக்காக வந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி லேடி எஸ்ஐ சொல்லிட்டாங்க. அப்படி கூட இருக்கலாம். ஆனா இதுல ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. வந்த கில்லர் இருக்கான் பாத்தீங்களா, இறந்து போன மேத்யூவை போட்டோ எடுத்திருப்பான். அந்த போட்டோவை சாஜீவுக்கு அனுப்பி வச்சிருப்பான். வந்ததே சாஜீவா இருக்கிற பட்சத்துல சாஜீவே எதுக்காக அவனுக்கு போட்டோ அனுப்பணும்? சாஜீவ் கொலை பண்ணானான்னு கன்ஃபார்மா சொல்ல முடியாது. ஆனா கண்டிப்பா மேத்யூவுக்கு வேண்டியவங்க தான் இந்த கொலையை பண்ணிருக்காங்க. சீக்கிரமே கண்டுபிடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டாரு. இப்ப இன்ஸ்பெக்டர் இருக்காரு பாத்தீங்களா, ஒரு கான்ஸ்டபிளை இந்த கேஸுக்காக அப்பாயிண்ட் பண்ணிடுறாரு. அந்த கான்ஸ்டபிள் கிட்ட என்ன சொல்றாருன்னா, இவங்க ரெண்டு பேருமே ஊர்ல தான் இருந்திருக்காங்க. அந்த ஊர்ல இவங்களோட சைல்ட்ஹுட் லைஃப்லாம் எப்படி இருந்தது அப்படின்றத விசாரிங்க. அந்த ஊர்ல இவங்களுக்கு யாராவது எதிரிங்க இருக்காங்களா அப்படின்றத விசாரிங்க. இது கேஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இந்த கான்ஸ்டபிளும் சரி சார் நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி விசாரிக்கிறதுக்காக இந்த இடத்தை விட்டு கிளம்ப ஆரம்பிச்சிடுறாரு. சாஜீவ்னு ஒருத்தர் இறந்து போனதா சொன்னாங்க பாத்தீங்களா, அவனை நமக்கு இன்னும் காட்டல. சாஜீவ் வீட்டுல தானே சூசைட் பண்ணி இறந்து போனா. வீட்டுல ஏதாவது கிடைக்குதா பாப்போன்ற மாதிரி இவங்களும் தேடி பார்த்துட்டு இருக்காங்க. இன்னும் ட்ரிங்க்ஸ் அந்த இடத்துலயே தான் இருக்கு. வேற ஏதாவது கிடைக்குமா அப்படின்ற மாதிரி இவரும் தேடி பார்த்துட்டு இருக்காரு. அப்படி தேடி பார்க்கும் போதுதான் அவர் கடைசியா ஒரு லெட்டரை எரிச்சிருக்கிறது தெரிய வருது. ஆனா அது முழுசா எரியல, கொஞ்சோண்டு பாகம் மட்டும் கிடைக்குது. அதை இவரும் படிச்சுலாம் பாக்குறாரு. இந்த வீட்டுக்கு யார் லெட்டர்லாம் எடுத்துட்டு வந்து தருவா, அவங்க கிட்ட விசாரிக்கணும்னு யோசிக்கிறாரு. லெட்டர்லாம் தர பையனை கூப்பிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. இந்த மாதிரி அவருக்கு லெட்டர் வந்ததா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. ஆமா சார், ஈவினிங் நான் தான் லெட்டர் எடுத்துட்டு வந்து தந்தேன். மேத்யூ கிட்ட இருந்து தான் அந்த லெட்டர் வந்ததுன்னு சொல்றாரு. நமக்கு அந்த கிளிப்பிங்க காட்டுறாங்க. இந்த நபர் இருக்காரு பாத்தீங்களா, உன் ஃப்ரெண்டு மேத்யூ கிட்ட இருந்து தான் லெட்டர் வந்திருக்கு. அவனை இந்த ஊர்ல தானே இருக்கான், எதுக்கு லெட்டர்லாம் போடுறான் அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. அவன் அப்படிதான்டா அப்படின்ற மாதிரி சாஜீவும் லெட்டரை வாங்கி படிச்சிருப்பாரு. லெட்டர்ல என்ன இருந்தது அப்படின்றத முழுசா இவரால படிக்க முடியல. ஏன்னா பாதி லெட்டர் மட்டும் தானே கிடைச்சிருக்கு. அந்த பாதி லெட்டர்ல படிச்சு முடிச்சோன்னே எரிச்சிரு அப்படின்ற மாதிரி போட்டிருக்கு. அப்ப என்ன இருக்கும் அப்படின்றது இவருக்கு தெரியல. அது என்னன்றதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்க மேற்கொண்டு விசாரணை எல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சமீப காலமா சாஜீவும் மேத்யூவும் அடிக்கடி சண்டை போட்டிருக்காங்கன்னு இவங்களுக்கு தெரிய வருது. மேற்கொண்டு விசாரணை எல்லாம் பலமா பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு பையன் வந்து இவங்க கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். மேத்யூவோட ஒய்ஃப் லக்ஷ்மி சரியானவங்க கிடையாது, வீட்டுக்கு நைட்டு லேட்டாலாம் வருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இதை கேட்கிற லேடி எஸ்ஐ டென்ஷன் ஆயிடுறாங்க.
ஏன் நைட்டு வீட்டுக்கு லேட்டா வந்தா அவங்க தப்பான பொண்ணா, எப்படா இப்படி சொல்லுவ அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. ஏதோ எனக்கு தெரிஞ்சதை சொன்னேன், என்னை விட்டுருங்க அப்படின்ற மாதிரி அந்த பையனும் வேகமா இங்க இருந்து கிளம்பி போயிடுறான். இறந்து போன ரெண்டு பேருமே அடிக்கடி ஒரு லைப்ரரிக்கு போய் புக் எல்லாம் படிப்பாங்க. அங்க இருக்க நபர்கிட்ட விசாரிக்கலாம் அப்படின்ற மாதிரி அவரை வர வச்சு இவங்க விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ரெண்டு பேருமே அடிக்கடி வருவாங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இல்ல சார், சாஜிவ் தான் அதிகமா வருவாரு, எப்ப பாரு ஏதாவது புக் எடுத்துட்டு போய் படிப்பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. கடைசியா சாஜிவ் கிட்ட எப்ப பேசுனீங்கன்னு கேக்குறாங்க. கடைசியா ஒரு புக்கை கேட்டு எனக்கு கால் பண்ணாரு, புக்ல இந்த சாப்டரை மட்டும் பார்த்து சொல்லுங்கன்ற மாதிரி சொன்னாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அது என்ன சாப்டர் என்ன புக்ன்ற மாதிரி கேக்குறாங்க. டாவன்சி கோட் புக் தான், இந்த சாப்டரை தான் பார்க்க சொன்னாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஹீரோவா அந்த சாப்டரை பத்தி எல்லாம் கேட்டு வச்சுக்கிறாரு. நம்ம போய் செக் பண்ணோம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. அதே சமயம் அசிஸ்டன்ட் கிட்ட என்ன சொல்றாருன்னா, மேத்யூவோட ஒய்ஃப் கிட்ட இன்னும் விசாரிக்கல, அவங்க கிட்ட விசாரிச்சா எதாவது தெரிய வர வாய்ப்பு இருக்கு, நீ போய் விசாரணை பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அந்த எஸ்ஐ லேடியும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. மேத்யூவோட ஒய்ஃப் பேரு லக்ஷ்மி அப்படின்றது. நீங்க எதுக்காக ஊருக்கு போனீங்க அப்படின்ற மாதிரி தான் இவங்க கேக்குறாங்க. லக்ஷ்மி என்ன சொல்றாங்கன்னா, என்னோட பொண்ணுக்கு வீசிங் ப்ராப்ளம் இருக்கு, ட்ரீட்மெண்ட்டுக்காக தான் போனேன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. உங்க ஹஸ்பண்ட் மேத்யூ எதுக்காக கூட வரல அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. என் ஹஸ்பண்டை என் ஃபேமிலியை சேர்ந்து உங்களுக்கு சுத்தமா பிடிக்காது, எனக்கு மேத்யூ செகண்ட் ஹஸ்பண்ட் தான், ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டாரு, மேத்யூக்கும் எனக்கும் ஏகப்பட்ட ஏஜ் டிஃபரன்ஸ் இருக்கு, அதனால தான் என்னோட வீட்டை சேர்ந்து உங்களுக்கு மேத்யூவை சுத்தமா பிடிக்காது, மேத்யூ வீட்டுக்கு வந்தா என்னோட அண்ணனுங்க அடிக்க கூட வாய்ப்பு இருக்கு, அதனால தான் மேத்யூ வரல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்கிற எஸ்ஐ ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. ஒருவேளை உங்க அண்ணனுங்க கூட இந்த விஷயத்த பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குல்ல, அவங்க மேலயும் நாங்க சந்தேகம் பண்ணோம் போலியே அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இல்ல மேடம், மேத்யூ இறந்து போகும்போது அண்ணனுங்களா வீட்டுல தான் இருந்தாங்க, கண்டிப்பா என்னோட அண்ணனுங்க பண்ணிருக்க வாய்ப்பு இல்ல அப்படின்ற மாதிரி லட்சுமி சொல்றாங்க. அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம், சரி சாஜிவும் மேத்யூவும் எந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அவங்க ரெண்டு பேருமே என் கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் நல்ல ஃப்ரெண்ட்ஸா தான் இருந்தாங்க, என்ன மேத்யூ கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் அவங்களுக்குள்ள ஏகப்பட்ட பிரச்சனை வந்தது, நானும் சாஜிவும் ஒன்னா பழகிட்டு இருக்கிறதா மேத்யூ எங்களை சந்தேகம்லாம் பட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. உங்களுக்கும் சாஜிக்கும் எந்த பழக்கமும் இல்லைன்னா மேத்யூக்கு அதை புரிய வைக்கலாம்ல அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. எத்தனையோ வாட்டி நாங்க புரிய வச்சிட்டோம், ஆனா அவரால் ஏத்துக்கவே முடியல, அவருக்கு கொஞ்சம் மென்டல் ப்ராப்ளம்லாம் இருக்கு, அதனால தான் இப்படி நடந்துகிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சாஜி ஒரு புக்கை படிச்சாரு பாத்தீங்களா, ஹீரோவா அந்த புக்கை படிக்கணும்ன்ற மாதிரி லைப்ரரிக்கு வந்துடுறாரு. அந்த புக்ல சில சாப்டர்லாம் பாக்குறாரு. அந்த சாப்டரோட நம்பர் என்ன அப்படின்ற மாதிரிலாம் கவனிச்சு வச்சுக்கிறாரு. அதே சமயம் ஒரு கான்ஸ்டபிளை விசாரிக்க சொன்னார்ல, அவர் விசாரிச்சுட்டு வந்துடுறாரு போல. புரோஜனமா ஏதாவது கிடைச்சதா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. இல்ல சார், புரோஜனமா எதுவுமே கிடைக்கல, சாஜிவ் ஃபேமிலிக்கு கடன் பிரச்சனை இருந்திருக்கு, எல்லாருமே விஷம் குடிச்சிருக்காங்க, சாஜிவை தவிர எல்லாருமே இறந்து போயிட்டாங்க, இவன் மட்டும் தப்பிச்சிருக்கான், மேத்யூ குடும்பத்தை பத்தி சொல்லணும்னா வயசான அம்மா மட்டும்தான் இருக்காங்க, ஊர்ல இவனுங்க யார்கிட்டயும் பெருசா பிரச்சனை எல்லாம் பண்ண மாதிரி தெரியல, இவங்க ரெண்டு பேருமே பொழப்புக்காக தான் இந்த ஊருக்கு வந்திருக்காங்க, ஒரே ஸ்கூல்ல ரெண்டு பேருமே டீச்சரா வேலை பார்த்திருக்காங்க, மேத்யூவோட ஒய்ஃப் பக்கத்துல தான் ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இன்ஸ்பெக்டரும் என்ன பிரச்சனைன்னு கேக்குறாரு. லக்ஷ்மி மேத்யூவை கல்யாணம் பண்ணாங்கல்ல, இல்ல ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட் ஃபேமிலிக்கு பெருசா விருப்பம் கிடையாது, அதுலயும் ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்டோட தம்பிக்கு சுத்தமா விருப்பம் இல்ல, கோவத்துல இருக்கான்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப அந்த தம்பியை பார்த்து பேசுறதுக்காக வந்துடுறாங்க. இந்த தம்பி இருக்கார்ல, லக்ஷ்மி நல்லவ கிடையாது, அவகிட்ட அந்த குழந்தை வளரக்கூடாது, என்கிட்ட அந்த குழந்தைய வாங்கி தந்துருங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. ஏன் அந்த மாதிரி சொல்ற அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கேக்குறாரு. என் அண்ணன் உடம்பு முடியாம இருந்தாரு, அப்பயே இவங்க ரெண்டு பேருக்குள்ள பழக்கம் ஏற்பட்டுருச்சு, என் அண்ணன் இறந்தோன்னா கொஞ்ச நாள்லயே அவ கிளம்பி போயிட்டா, என் அண்ணன் இறந்து போனதுக்கே அவ தான் காரணம், அதனால தான் சொல்றேன் அப்படின்ற மாதிரி கோவப்படுறான். அவளை கொல்ல கூட நான் தயங்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். அப்ப லக்ஷ்மியை பழி தீக்கிறதுக்காக மேத்யூவை நீ தான் கொன்னியா அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கேக்குறாரு. இந்த பையனும் ஷாக் ஆயிடுறான். மேத்யூவை நான் கொல்ல அப்படின்ற மாதிரி சொல்றான். சரி, அந்த நாள் நீ எங்க இருந்தன்னு கேக்குறாரு. இவனும் இருந்த இடத்த பத்தி எல்லாம் சொல்றான். எனக்கு லக்ஷ்மியோட பொண்ணு தான் தேவை, அந்த பொண்ணு லக்ஷ்மி கிட்ட இருக்க கூடாது, லீகலா ஃபைட் பண்ணணும்னு நினைக்கிறேன், அதுக்கு உங்க சைட்ல ஹெல்ப் பண்ண முடிஞ்சா ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறான். அதெல்லாம் பொறுமையா பாத்துக்கலாம், இப்ப கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இந்த பையன் ஃபீலிங்கா இங்க இருந்து கிளம்பிடுறான். இவன் ஃபீல் பண்றத பார்த்தா இவன்லாம் இதை பண்ணிருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரி ஹீரோவும் சொல்றாரு. இந்த கேஸ்ல மேற்கொண்டு என்ன விசாரணை பண்றதுன்னு தெரியல. இவங்க லாக் ஆயிடுறாங்க. மேத்யூ வீட்டுல இருந்து மேத்யூவோட லேப்டாப்பை கைப்பற்றி இருப்பாங்க. அதுல ஏதாவது டெலிட்டட் ஃபைல் இருக்கான்னு பாருன்ற மாதிரி சைபர் செல் ஆளுகிட்ட சொல்லியிருப்பாங்க. அவனும் அதுக்கான வேலைலாம் பார்த்துட்டு இருக்கான். அவன் சைட்ல இருந்து ஏதாவது தகவல் வந்தா தான் உண்டு அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு இருக்காரு. இப்ப கரெக்டா அவங்க கிட்ட இருந்து கால் வருது, உங்களை மீட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்றான். இப்ப ஹீரோவும் ஒரு கஃபேல அவனை மீட் பண்றதுக்காக வந்துடுறாரு. அவன் என்ன சொல்றான்னா, 2 PDF ஃபைல் டெலீட் ஆயிருக்கு, அதை ரெட்ரீவ் பண்ணி நான் எடுத்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். அது ரெண்டுத்தையும் மேத்யூ கடைசியா சாஜிவுக்கு தான் அனுப்பியிருக்காரு. அதுல ஒரு PDF ஃபைலை ஓபன் பண்ண முடியுது, அது ஒரு லெட்டரோட சாஃப்ட் காப்பி. ரெண்டாவது ஃபைலை ஓபன் பண்ண முடியல, பாஸ்வேர்டு தேவைன்னு சொல்லிட்டாரு. சரி, முதல்ல அந்த லெட்டரோட சாஃப்ட் காப்பியை படிப்போன்னு ஹீரோவும் படிக்கிறாரு. மேத்யூ என்ன எழுதியிருக்கானா, நீயோ நானோ லைப்ரரியில ஒரு புக்கு சேர்ந்து படிச்சோம்ல, அந்த புக்ல இந்த பர்டிகுலர் சாப்டர்லாம் ரெஃபர் பண்ணுன்னு எழுதியிருக்கான். அதே மாதிரி படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் இந்த லெட்டரை எரிச்சிரு அப்படின்ற மாதிரி எழுதியிருக்கான். அதுதான் சாஜிவ் எரிச்சிருக்காரு போல. ஹீரோக்கு அதெல்லாம் புரியுது. இப்ப ரெண்டாவது PDF ஓபன் பண்ணோம்னா பாஸ்வேர்டு தேவையில்ல, அந்த சாப்டர் நம்பர்லாம் ஹீரோ ஞாபகம் வச்சிருப்பாரு, அதெல்லாம் இவன் கிட்ட சொல்றாரு. அது மூலியமா இவனும் அந்த ஃபைலை ஓபன் பண்ணிடுறான். அந்த ஃபைல்ல என்ன இருக்கு அப்படின்றத படிக்கிறாங்க.
இன்னைக்கு நீ சாக போற அப்படின்ற மாதிரி தான் மேத்யூ அனுப்பி வச்சிருக்கான். இதை பாக்குற ஹீரோவும் ஷாக் ஆயிடுறாரு. சோ மேத்யூ சாஜிவை கொல்லணும்னு நினைச்சிருக்கான். இது கன்ஃபார்ம் அப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல யோசிக்கிறாரு. இப்ப ஹீரோ அசிஸ்டன்ட் கிட்ட பேசும்போது ஒரு விஷயம் இவருக்கு தெரிய வருது. ஆக்சுவலா இவங்க சாஜிவை சூசைட் பண்ணிக்கிட்டு தான் நினைக்கிறாங்க. அவர் ட்ரிங்க்ஸ்ல பாய்சனை கலந்து இறந்து போயிருக்கிறதா நினைக்கிறாங்க. அவர் ஏன் பாய்சனை கலந்துருக்கணும்? பாய்சன் கலந்தது தெரியாம அவர் குடிச்சு கூட இறந்திருக்க வாய்ப்பு இருக்குல்ல. இதை கொலையாவே கன்சிடர் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அதாவது மேத்யூ சாஜிவை கொண்டிருக்காரு அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. எதுக்காக மாத்தி மாத்தி கொன்னுக்கணும் அப்படின்ற மாதிரி ஹீரோக்கு தோணுது. அந்த லட்சுமி கிட்ட பேசும்போது ஹீரோக்கு ஒரு விஷயம் தெரிய வந்திருக்கும். அதை நமக்கு விஷுவலா காட்டுறாங்க. ஒரு நாள் மேத்யூ இருக்கார்ல, வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வராரு. அப்படி வீட்டுக்கு வரும்போது சாஜிவ் இருக்கார்ல, இவரோட ஒய்ஃப் கிட்ட பேசிட்டு இருக்காரு. நீ போனன்னு சொன்னல அப்படின்ற மாதிரி மேத்யூ கேக்குறாரு. நானும் பொண்ணு கிளம்பிட்டோம், இவர் வந்தாரு, அதனால தான் பேசிட்டு இருந்தோம், சரி நாங்க கிளம்புறோம் அப்படின்ற மாதிரி ஒய்ஃபும் பொண்ணும் சேர்ந்து கிளம்பிடுறாங்க. இதனால சாஜிவ் இருக்கார்ல, நானும் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி பின்னாடியே கிளம்பிடுறாரு. நம்ம இல்லாத சமயம் எதுக்காக வீட்டுக்கு வந்து ஒய்ஃப் கிட்ட பேசினா அப்படின்ற மாதிரிலாம் மேத்யூக்கு டவுட் வருது. மேத்யூ பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் மென்டல் ப்ராப்ளம் இருக்கும். அதனால இந்த டவுட்லாம் நாளுக்கு நாள் அதிகமாகுது. அதனால தான் சாஜிவ் கூட சண்டைலாம் போட்டிருப்பாரு. லக்ஷ்மியை பொறுத்த வரைக்கும் ஹஸ்பண்டை விட்டுட்டு தானே இவர் கூட வந்தாங்க. சோ நம்மளை விட்டுட்டு சாஜிவ் கிட்ட போக கூட வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி யோசிச்சிருப்பாரு. அந்த டென்ஷன்னால நாளுக்கு நாள் சாஜிவ் கிட்ட சண்டை போட்டிருப்பாரு. அடிக்கடி ரெண்டு பேருமே சண்டை போட்டதா நிறைய பேர் பார்த்திருப்பாங்க. எப்படி நடந்திருக்க வாய்ப்பு இருக்குன்றதை இன்ஸ்பெக்டர் ஓரளவுக்கு கெஸ் பண்ணிடுறாரு. இப்ப சீனியரை பார்த்து பேசுறதுக்காக இன்ஸ்பெக்டரும் எஸ்ஐயும் சேர்ந்த மாதிரி வந்துடுறாங்க. சார் எப்படி நடந்திருக்க வாய்ப்பு இருக்குன்னு ஒரு ஐடியா கிடைச்சிருச்சு. ரெண்டு பேருமே கோவத்துல இருந்திருக்காங்க. மாத்தி மாத்தி கொலை பண்ணிக்கணும்ன்ற எண்ணம்லாம் இருந்திருக்கு. ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி கொலை பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவர் எப்படி நடந்திருக்க வாய்ப்பு இருக்குன்றத சொல்றாரு. அதை விஷுவலா நமக்கு காட்டுறாங்க. ஒய்ஃப் அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்கல்ல, மேத்யூ மட்டும் தான் வீட்டுல இருக்காரு. அப்ப யாரோ வர மாதிரியே சவுண்ட் கேக்குது. இவர் லைட்டா பதட்டப்படுறாரு. பார்த்தா அந்த இடத்துக்கு இவரோட ஃப்ரெண்டான சாஜிவ் தான் வந்திருக்காரு. சாஜிவ் மழை பெய்யறதுனால ரெயின் கோட்டோட தான் இந்த இடத்துக்கு வராரு. இவன் அனுப்புன லெட்டர் மூலியமா பாஸ்வேர்டை கண்டுபிடிச்சிருவாரு. பாஸ்வேர்டு மூலியமா அந்த PDF ஃபைல ஓபன் பண்ணிருப்பாரு. இன்னைக்கு நீ சாக போறேன்னு அனுப்புனால, அதை பார்த்தோன்னே இவர் டென்ஷன் ஆயிருப்பாரு. அதனால தான் இவன் கிட்ட பேசுறதுக்காக கோவமா வீட்டுக்கு வந்திருக்காரு. உன் ஒய்ஃபையே என்னையும் சந்தேகப்படுறல, ஏன்டா இப்படி இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் திட்டுற மாதிரி பேசிட்டு இருக்காரு. பரவாயில்ல, சாப்டர் நம்பரை தான் போடணும்னு கரெக்டா பாஸ்வேர்டை கண்டுபிடிச்சு ஓபன் பண்ணி பார்த்துட்ட போலியே. இந்நேரத்துக்கு உன் கதை முடிஞ்சிருக்கும்னு நினைச்சேன், ஆனா வீடு வரைக்கும் வந்துட்டியே அப்படின்ற மாதிரிலாம் அவர் கிண்டல் பண்ற மாதிரி பேசிட்டு இருக்காரு. என் ஒய்ஃபு கூட அஃபேர்ல இருப்ப, நான் பார்த்துட்டு சும்மா இருப்பேனா, அதனால தான் கொள்ளணும்னு நினைச்சேன் அப்படின்ற மாதிரிலாம் மேத்யூ கோவப்படுறாரு. இவர் அஃபேர்லாம் இல்ல, நீ தான் தப்பா புரிஞ்சிருக்கன்னு சொல்லிட்டாரு. ஒரு ஸ்டேஜ்ல ரெண்டு பேருமே சண்டைலாம் போட்டுக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த சண்டைக்கு நடுவுல சாஜிவ் இருக்காரு பாத்தீங்களா, ஒரு ராடை வச்சு இவரோட மண்டிலேயே அடிச்சிடுறாரு. மேத்யூவும் பொத்துன்னு கீழே விழுந்துடுறாரு. ஸ்டார்டிங்ல இவர் உள்ள வந்தோடனே அடிச்ச மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆனா இப்படிதான் நடந்திருக்கு போல. மேத்யூ இறந்து போன நேரம் சாஜிவும் மேத்யூவும் சாட் பண்ணிருக்காங்கன்ற மாதிரி கொண்டு வரணும்னு நினைச்சிருப்பாரு. ஆக்சுவலா வாட்ஸ்அப்பை லேப்டாப்ல இருந்து கூட யூஸ் பண்ணலாம்ல. இவர் போனை வேணும்ட்டே வீட்டுல வச்சுட்டு இந்த இடத்துக்கு லேப்டாப்பை மட்டும் கொண்டு வந்திருப்பாரு. இவர் பண்ண தப்பு என்ன தெரியுமா, லேப்டாப் இங்க இருக்க வைஃபைல கனெக்ட் ஆகும், அதை கவனிச்சிருக்க மாட்டாரு. கவனிக்காம இந்த சாட்டிங் வேலையெல்லாம் பண்ணிருப்பாரு. சாட்டிங் வேலையை முடிச்சதுக்கு அப்புறம் தான் மேத்யூவோட கதையை முழுசா முடிச்சிருப்பாரு. அதே மாதிரி போட்டோ எடுத்து இவருக்கு இவரே அனுப்பி வச்சிருப்பாரு. போலீஸ் நம்ம மேல சந்தேகப்படக்கூடாதுன்றதுக்காக தான் இப்படி பண்ணிருப்பாரு. அதே மாதிரி அவன் ஒரு லெட்டர் அனுப்பினால, அதை அவன் எரிக்க சொன்ன மாதிரி இவர் எரிச்சு போட்டிருப்பாரு. அவன் கதையை முடிச்சதுக்கு போலீஸ் நம்மளை தேடி வரமாட்டாங்க, நம்ம தப்பிச்சிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் இவர் யோசிச்சிருப்பாரு. கொஞ்சம் அப்செட்டா இருக்காருல, ட்ரிங்க்ஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சரக்கு எடுத்து அடிச்சிட்டு இருக்காரு. அந்த சரக்குல தான் ஏற்கனவே மேத்யூ வந்து விஷத்தை கலந்து வச்சிருப்பான். இதெல்லாம் தெரியாம இவர் குடிச்சிடுறாரு. அதனால தான் இந்த இடத்துல இவர் இறந்து போயிருப்பாரு. இப்படிதான் நடந்திருக்க வாய்ப்பு இருக்குன்னு இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டாரு. ஆனா சீனியருக்கு ஏகப்பட்ட டவுட் இருக்கு. சீனியரும் அந்த டவுட் எல்லாம் கேட்க ஆரம்பிக்கிறாரு. மேத்யூ சாஜிவை விஷம் கலந்து கொள்ளணும்னு நினைச்சிருக்கான். விஷத்தை கலந்ததோட விட வேண்டியது தானே, எதுக்காக லெட்டர் அனுப்புனா, அதே மாதிரி PDFல இன்னைக்கு சாக போறேன்னு எதுக்காக அனுப்புனா அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. அதுக்கான காரணத்தை இன்ஸ்பெக்டர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. லெட்டரை பார்த்து கண்டிப்பா சாஜிவ் கியூரியாசிட்டில அந்த பாஸ்வேர்டை தெரிஞ்சுப்பான். பாஸ்வேர்டை தெரிஞ்சு அந்த PDF ஓபன் பண்ணுவான். இன்னைக்கு சாக போறன்றத பார்த்தோன்னா அவன் கொஞ்சம் பயப்படுவான். எப்படி சாவடிக்க போறான்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி கொஞ்சம் டென்ஷன் ஆவான். டென்ஷன் ஆனவன் ட்ரிங்க்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு. அப்படி ட்ரிங்க்ஸ் பண்ணும் போது சாவணுன்றதுக்காக தான் அவன் செட் பண்ணி வச்சிருக்கான். ஆனா இவன் ட்ரிங்க்ஸ் பண்ணாம நேரடியா அவன் வீட்டுக்கே போனதுதான் பிரச்சனை அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இன்னைக்கு நீ சாக போறன்ற மெசேஜை நம்ம பார்க்க மாட்டோம்னு மேத்யூ நினைச்சிருப்பான். அதுக்கு காரணம் பாஸ்வேர்டை அவன் சாஜிவுக்கு புரியுற மாதிரி மட்டும் தான் சொல்லியிருப்பான். சாஜிவ் நேரடியா லைப்ரரிக்கு போகாம லைப்ரரியன் கிட்ட கேட்டுட்டான். அதனால தான் நமக்கு இந்த தகவல் தெரிய வந்து அதை ஓபன் பண்ணிட்டோம். அப்படி இல்லைன்னா மேத்யூ எந்த பிரச்சனையும் இல்லாம இந்த கொலையை முடிச்சிருப்பான். ஆக மொத்தத்துல மாத்தி மாத்தி ரெண்டு பேருமே கொலை பண்ணிருக்காங்கன்னு சொல்றாரு. சீனியருக்கு இருந்த எல்லா கேள்விக்கும் ஹீரோ பதில் சொல்லிட்டார்ல, அதனால சீனியரோ சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. இந்த மாதிரி தான் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி நியூஸ் மீடியா கிட்ட எல்லாம் சொல்லிடுறாங்க. இப்ப நியூஸ் மீடியாவை சேர்ந்தவங்க இதை பிளாஷ் நியூஸா போட்டுட்டு இருக்காங்க. சீனியர் என்ன சொல்றாருன்னா, இந்த கேஸ் பெரிய தலைவலியா இருக்கும்னு நினைச்சேன், நல்ல வேலையா முடிச்சிட்டீங்க அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டரை பாராட்டிட்டு இருக்காரு. அப்பதான் யாருக்கிட்ட இருந்தோ கால் வருது. ஒரு லேடி தான் பேசுறாங்க. அந்த லேடி என்ன சொல்றாங்கன்னா, அவங்களா மாத்தி மாத்தி சாவடிச்சுக்கல, நான் தான் சாவடிக்க வச்சேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க.
இந்த இடத்துல சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நமக்கும் அவங்க சொல்றத விஷுவலா காட்டுறாங்க. ஆக்சுவலா இவங்க ரெண்டு பேரும் கிராமத்துல ஒன்னாதான் படிச்சிருப்பாங்க. இவங்க ரெண்டு பேரும் கூட சாண்ட்ரா அப்படின்ற ஒரு பொண்ணு இருப்பா. அந்த பொண்ணை பொறுத்த வரைக்கும் வளர்ச்சி குறைபாடு இருக்கும், ரொம்ப குள்ளமா தான் இருப்பா. இவங்க ரெண்டு பேருமே ஃப்ரெண்டு மாதிரிலாம் சாண்ட்ரா கிட்ட பழகிட்டு இருப்பாங்க. சாண்ட்ராக்கும் இவங்க ரெண்டு பேரை பிடிக்கும். அதுல ஒருத்தரை லவ் பண்ணுவாங்க, மேத்யூவை தான் லவ் பண்ணுவாங்க. மேத்யூ கிட்ட ப்ரொபோஸ் பண்ணா என்னன்ற மாதிரிலாம் சாண்ட்ரா யோசிப்பாங்க. மேத்யூக்காக ஒரு லெட்டர்லாம் எழுதிடுறாங்க. மேத்யூவை தனியா பார்த்து அந்த லெட்டரை தந்து ப்ரொபோஸ் பண்ணிடுறாங்க. ஆனா மேத்யூ இதை காமெடியா எடுத்துக்கிறாரு. நீலாம் என்ன லவ் பண்றியா அப்படின்ற மாதிரி அவங்களை கிண்டல் பண்ற மாதிரி பேசுறாரு. இவரு மட்டும் கிண்டல் பண்ணாம எல்லாருமே வாங்கல இவன் என்ன லவ் பண்றாளாம் அப்படின்ற மாதிரி சொல்லி காமிச்சு கிண்டல் பண்றாரு. ரெண்டு பேர் தான் குறிப்பா பயங்கரமா கிண்டல் பண்ணிருப்பாங்க. நோன்னு சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல, இந்த அளவுக்கு நம்மள கிண்டல் பண்ணிட்டாங்களே அப்படின்ற மாதிரி சாண்ட்ரா அப்செட் ஆன மாதிரி இங்க இருந்து கிளம்பி இருப்பாங்க. மனசே கேட்க மாட்டேங்குது, அதனால சூசைட் பண்ணி இறந்திருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு தங்கச்சி இருப்பா, அவளோட பேரு மெரின் அப்படின்றது. மெரினோ சம்பந்தப்பட்ட ரெண்டு பேரையும் பழி வாங்கணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சிருப்பா. அவங்க ரெண்டு பேருமே வேற சிட்டிக்கு போயிருப்பாங்க, நல்ல வேலையில இருந்திருப்பாங்க. அக்காவோட சாவுக்கு காரணமா இருந்துட்டு அவங்க ரெண்டு பேர் சந்தோஷமா இருக்காங்களா, விடக்கூடாது அப்படின்ற மாதிரி யோசிச்சிருப்பா. அவங்க ரெண்டு பேருமே ஒரு ஸ்கூல்ல வேலை பாக்குறாங்க பாத்தீங்களா, அதே ஸ்கூல்ல இவனும் வேலைக்கு சேர்ந்திருப்பா. அந்த டைம் இவ ரொம்ப சின்ன பொண்ணு, அதனால சுத்தமா இவங்களுக்கு அடையாளம் தெரியல. இவகிட்ட ஃப்ரெண்டு மாதிரி தான் பழகிட்டு இருக்காங்க. இவளும் வேணும்ட்டே அவங்க ரெண்டு பேர்கிட்ட ரொம்ப ஜோவியலா பழகிட்டு இருக்கா. மேத்யூ இந்த டைம்ல தான் லக்ஷ்மியை லவ் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. லக்ஷ்மி ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டாரு, நான் என் கூட கூட்டு வந்துடலான் இருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. சரி அப்படின்ற மாதிரி சாஜிவ் சொல்லிட்டாரு. சாஜுவும் இவரும் சேர்ந்த மாதிரி ஒரே வீட்டுல இருக்காங்க. லக்ஷ்மி வந்துட்டா சாஜிவ் இந்த வீட்டுல இருக்க முடியாதுல்ல, நான் வேற வீட பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. லக்ஷ்மி இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க, சேர்ந்து குடும்பம் எல்லாம் நடத்திட்டு இருக்காங்க. இப்ப லக்ஷ்மியை பாக்குறதுக்காக வேலை செய்யற எல்லாருமே வீட்டுக்கு வந்திருக்காங்க. லக்ஷ்மி எல்லார்கிட்டயும் ஜாலியெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. சாஜுவும் லக்ஷ்மியும் சேர்ந்த மாதிரி கொஞ்சம் தள்ளி போய் பேசிட்டு இருக்காங்க. அவங்க ரெண்டு பேருமே சாதாரணமா தான் பேசிட்டு இருக்காங்க. ஹஸ்பண்டும் இவங்க ரெண்டு பேர் பேசிட்டு இருக்கிறத நார்மலா கவனிச்சிட்டு இருக்காரு. ஆனா இதை பார்த்துட்டு இருக்க இந்த மெரின் இருக்காங்கல்ல, இவரை எப்படியாவது ஏத்தி விடணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. உங்களை விட அவங்க ரெண்டு பேரும் க்ளோஸ் போல அப்படின்ற மாதிரிலாம் லைட்டா ஏத்தி விடுறாங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா இவங்க ஏத்தி விடுவாங்க. இவங்க எப்படிலாம் ஏத்தி விட்டாங்க அப்படின்றத நமக்கு காட்டுறாங்க. அவர் இல்லாத போது இவரை பத்தி குறை சொல்லுவாங்க, இவர் இல்லாத போது அவரை பத்தி குறை சொல்லுவாங்க. இதனால தான் ரெண்டு பேருக்குமே போக போக பிரச்சனை மாதிரிலாம் ஏற்பட்டிருக்கும். இதனால தான் நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருந்த ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி சண்டெல்லாம் போட ஆரம்பிச்சிருப்பாங்க. மேத்யூ சந்தேகப்படுறான்றது சாஜிவுக்கு தெரிஞ்சிருச்சுல, இதுக்கப்புறம் தேவையில்லாம அந்த ஒய்ஃபு கிட்ட பேச்செல்லாம் வச்சு கூடாதுன்னு நினைக்கிறாரு. ஆனா இவங்க ரெண்டு பேரும் எப்படியாவது திரும்பி சந்திக்க வைக்கணும் அப்படின்ற மாதிரி இந்த மெரின் யோசிக்கிறா. வேணும்ட்டு அதுக்காக சில சிச்சுவேஷன்லாம் ஏற்படுத்தி மீட் பண்ண வைக்கிறா. லக்ஷ்மியை இன்னைக்கு அம்மா வீட்டுக்கு போறேன்னு சொல்றாங்க. சரி நான் வேலைக்கு போயிட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி மேத்யூவும் வேலைக்காக கிளம்பிடுறாரு. இப்ப இந்த இடத்துல மெரின் இருக்கால, இன்னைக்கு அவர் லீவ் போட்டிருக்காரு, உங்க ஒய்ஃபை பார்க்க போனோம்னு சொன்னாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இது ஏன் ஒய்ஃபை பார்க்க போகணுமா அப்படின்ற மாதிரி இவர் ஷாக் ஆகுறாரு. இப்ப உடனே கிளம்பி வீட்டுக்கு வந்துடுறாரு. அந்த இடத்துல பார்த்தா சாஜிவ் இருக்காருல, லக்ஷ்மி கிட்ட பேசிட்டு இருக்காரு. நாங்க கிளம்பலாம் நினைக்கும் போது சாஜிவ் வந்துட்டாரு, அதனால தான் பேசிட்டு இருந்தேன், நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி ஒய்ஃபை கிளம்பிடுறாங்க. சாஜிவும் பின்னாடியே கிளம்பிடுவாரு. ஆனா மேத்யூக்கு டவுட் அதிகமாயிருது. இதனால தான் லெட்டரை ரெடி பண்ணி அனுப்பி வச்சிருப்பாரு. அந்த லெட்டரை இவரும் படிக்க ஆரம்பிக்கிறாரு. நம்ம ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு புக்கை படிச்சோம்ல, அந்த புக்கை ரெஃபர் பண்ணு அப்படின்ற மாதிரி போட்டிருக்காரு. அதே மாதிரி இந்த லெட்டரை எரிச்சிரு அப்படின்ற மாதிரி போட்டிருக்காரு. ரெஃபர் பண்ணி பார்த்ததுல உன்னை கொல்ல போறேன் அப்படின்ற மாதிரி போட்டிருப்பாரு. உடனே இவர் இருக்கார்ல, மெரினுக்கு கால் பண்ணி இந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டாரு. என்ன சொல்றீங்க, உங்களை கொல்ல போறாரா, அதுக்கு முன்னாடி நீங்க முந்திருங்க, இல்லைன்னா உங்களுக்கு தான் ஆபத்துன்னு சொல்லியிருப்பாங்க. சொன்னவங்க இவருக்கு ஒரு ராடியம் தந்திருப்பாங்க. அதனால நம்ம கொண்டுலாம் அப்படின்ற மாதிரி இவர் முடிவு பண்ணிருப்பாரு. ரெண்டு பேரையும் மாத்தி மாத்தி கொல்ல வச்சது இந்த பொண்ணுன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருது. என்ன பிடிக்கணும்னு மட்டும் நினைக்காதீங்க, அது உங்களால முடியாது அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு சொல்றாங்க. இப்ப பேசிட்டு இருக்க காலை கட் பண்ணிடுறாங்க. அந்த போனு கிடைக்க கூடாதுன்றதுக்காக பீச்சில் தூக்கி போட்டுட்டு இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. சீனியரும் கேஸ முடிச்சிட்டோம், இதுக்கப்புறம் நோண்ட தேவையில்ல, விட்டுருங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. அப்படியே சில நாட்கள் ஓடின மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, அந்த தெரிஞ்ச கான்ஸ்டபிள் அண்ணன் கிட்ட பேச ஆரம்பிக்கிறது. நான் உங்களை ரொம்ப நம்பினேன், ஆனா நீங்க என்ன நல்லா ஏமாத்திட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஏன்னா அவங்களோட சைல்ட்ஹுட் லைஃபை பத்தி விசாரிக்க சொல்லியிருப்பாரு. அப்படி விசாரிச்சிருக்கும் போது சாண்ட்ராவை பத்தி தெரிய வந்திருக்கும். அது தெரிஞ்சும் சொல்லாம விட்டுட்டார்ல, அதனால தான் இன்ஸ்பெக்டர் இப்படி கோவப்படுறாரு. கான்ஸ்டபிள் அண்ணனுக்கு உண்மையிலேயே தெரிஞ்சிருக்கும், வேணும்ட்டே தான் சொல்லாம இருந்திருப்பாரு. அதுக்கான காரணத்தையும் கான்ஸ்டபிள் அண்ணன் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. கான்ஸ்டபிள் அண்ணனுக்கு ஒரு ஒய்ஃப் இருப்பாங்க, அவங்களும் குள்ளமா தான் இருப்பாங்க. சாண்ட்ரா மாதிரி ஆட்களுக்கும் என்னோட ஒய்ஃப் மாதிரி ஆட்களுக்கும் இந்த சொசைட்டில நிறைய அவமானங்கள்லாம் நடக்குது, அதனால தான் எனக்கு இந்த விஷயத்த சொல்லணும்னு தோணல, அவங்க ரெண்டு பேர் தண்டிக்கப்பட வேண்டியவங்க தான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அவங்க ரெண்டு பேரால ஒரு உயிர் போயிருக்கு, அதை நானும் ஏத்துக்கிறேன், அதுக்காக இந்த மாதிரி பழி வாங்குறதை என்னால ஏத்துக்க முடியாது, நீங்களும் அதுக்கு சப்போர்ட்டிவா இருந்திருக்கீங்க, நீங்க பண்ணதும் தப்பு தான், கண்டிப்பா உங்களுக்கான தண்டனையை நான் வாங்கி தருவேன், அதே மாதிரி மெரினியும் விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. கான்ஸ்டபிள் மெரின்லாம் மாட்ட வாய்ப்பு இல்லைன்னு கான்ஃபிடென்ட்டா இருக்காரு. நீங்க நல்ல ஆபீசர்னு எனக்கு தெரியும் சார், அதனால முயற்சி பண்ணுங்க அப்படின்ற மாதிரி அந்த கான்ஸ்டபிள் இங்க இருந்து நடக்க ஆரம்பிச்சிடுறாரு. ஹீரோக்கு மெரினை எப்படி பிடிக்கிறதுன்னு தெரியல. இப்பதான் பீச் ஓரம் ஒரு போன் ஒதுங்குறத பாக்குறாரு. இது என்ன போன் ஒதுங்குது அப்படின்ற மாதிரி இவர் எடுத்து பாக்குறாரு.
மெரின் ஒரு போனை தூக்கி போட்டு போனாங்க பாத்தீங்களா, அந்த போன் தான் இவருக்கு கிடைச்சிருக்கு. இது மூலியமா இவர் மெரினை கூட நெருங்க வாய்ப்பு இருக்கு. ஆனா அதை பத்திலாம் நமக்கு காட்டாம இதோடைய படத்தை முடிச்சிடுறாங்க. இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.